இங்க பாத்தியா மயிலழகு நோட்ல வச்சா குட்டி போடுமே. இன்னும் மறுபடியும் இதெல்லாம் நம்பிட்டு இருக்க? நான்லாம் சின்ன வயசுல எவ்வளவு மயிலழகு குட்டி போட வச்சிருக்கேன் தெரியுமா? ப்ரோ வாட் டு யூ மீன் ப்ரோ? ஏய் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சரி சரி, நான்லாம் ஒண்ணு நினைக்கல. மயிலிறகுக்கே நீ இவ்ளோ சீன் போடுறனா, அப்ப நான்லாம் சின்ன வயசுல என்னென்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த கொட்டையெல்லாம் முழுங்குனா உள்ள இருந்து செடி முளைக்கும் அப்படின்னு வேணும்னே கொட்டையெல்லாம் முழுங்குறது. அப்புறம் இந்த கருப்பு கலர் எறும்பு எல்லாம் இருக்கும், சாமி எறும்பு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அதெல்லாம் மிதிச்சாலும் ஒண்ணும் ஆகாது, நம்மள கடிக்காது அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து, இதெல்லாம் எல்லாரும் நம்புறது தானே, புதுசா ஏதாவது சொல்லு. புதுசா தானே இப்ப வரேன் பாரு. இந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணிப்பாங்கல்ல, ஜிஎம் ஜிஎன் அப்படின்னு எல்லாம், அதெல்லாம் வந்து புது லாங்குவேஜ் போல, நமக்கு தான் தெரியல. நம்மளுக்கும் வயசாயிடுச்சுன்னா இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். அப்புறம் இந்தியா மேப்ல நம்ம வெர்டிகலா தானே பார்ப்போம். நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருக்கோம்னா டெல்லி வந்து மேல இருக்கு, அப்ப நம்ம எல்லாரும் நம்ம தலைக்கு மேலதானே இருப்பாங்க அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். எப்படி அங்க போறது அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அப்புறம் பூமிக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம், அந்த ரவுண்டுக்கு உள்ள. வெளியே இருந்தா நம்ம கீழே விழுந்துருவோம், உள்ளதான் இருப்போம் அப்படின்னு எல்லாம் நினைச்சிருக்கேன். சோசியல் புக்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மை புரிஞ்சது. அப்புறம் பாம்பெல்லாம் எங்க ஊருக்கு வந்துச்சுன்னா நாங்க மத்த ஊர்ல எல்லாம் கம்பு எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவோம். நாங்களும் அப்படி கிடையாது, அப்படி கையெடுத்து கும்பிட்டு வேண்ட ஆரம்பிச்சிருவோம், கடவுளே இந்த பாம்பு வந்து போயிடணும் அப்படின்னு எல்லாம். எதுக்கு கும்பிட்டுக்கிட்டு பலார்னு ஒரு அறை ஆரம்பிச்சிருக்கலாம்ல. நாங்கெல்லாம் எதுக்கு அறையணும், நாங்கெல்லாம் கண்ணாலே மறட்டோம் தெரியும்ல. அப்புறம் வந்து இன்னும் நிறைய எல்லாம் நினைச்சிருக்கேன். இந்த நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருப்போம், எக்ஸாம் டைம்ல வந்து எங்க அப்பா கூட நான் எங்கேயாவது பைக்ல போறேன்னா, இந்த பைக்கை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவோம் அப்படின்னு. படிக்கிறதெல்லாம் கிடையாது, இப்படியேதான் நினைச்சு அப்படியே மனசு நானே தேத்திக்குவேன். அப்புறம் வந்து இந்தியாக்குள்ளே எங்கேயாவது போகணும்னா பாஸ்போர்ட் வேணும், பாஸ்போர்ட் இல்லாம எங்கேயுமே நம்மள விட மாட்டாங்க. ஈவன் சென்னைக்கு போறது கூட பாஸ்போர்ட் வேணும் போல, அப்பெல்லாம் நான் ரொம்ப நாள் நினைச்சேன். இப்ப ரீசெண்டா தான் எனக்கு தெரிஞ்சது தேவையில்லைன்ட்டு. அப்ப உண்மையாவே பாஸ்போர்ட் வேண்டாமா? கடவுளே, எந்த ஸ்கூல்ல படிச்ச நீ? உன்னை விட மோசம்லாம் இல்ல. நான் சின்ன வயசுல என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த மழை பெய்யறப்போ ஒரு சில டைம்லாம் வெயில் அடிக்கும் பாத்திருக்கியா? அப்போ எங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டைம்ல வந்து கரெக்டா 2 பூனைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிரும். அப்படி வைக்கல அப்படின்னா அடுத்த வருஷம் மழை பெய்யாது, ஸ்கூலுக்குலாம் லீவ் போட்ட முடியாது அப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஸோ நாங்க தேடி கண்டுபிடிச்சு பூனை கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா? அப்புறம் எப்படி சொல்றது, எல்லாருக்கும் தனித்தனியா ஒவ்வொரு மூணு இருக்கும். அந்த நிலா எப்ப பாரு நம்ம பின்னாடியே நைட் ஆயிடுச்சுன்னா வரும். நான் தூங்கணும்னா அதுவும் காணாம போயிடும், திருப்பி மறுநாள் நைட்டு தான் வரும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அதுக்கடுத்து இது கொஞ்சம் வியடா தான் இருக்கும், பையனும் பொண்ணும் இந்த விரல தொட்டா கூட குழந்தை பிறந்துரும் நினைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போதே எனக்கு தெரியும்டி, நீ அப்படிதான் நீ இருந்த. இதெல்லாம் வெளியே சொல்லலாமா? சரி கேளு. அதுக்கடுத்து இந்த போன்ல எல்லாம் மேப் பாக்குறப்போ ஸ்டார்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து நம்ம போற லைனை வந்துட்டு ப்ளூ கலர்ல காமிக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ளூ கலர்ல காமிக்கிறதுல தண்ணி போல, நம்ம தண்ணி மேல போலையே, தண்ணியோ அப்படிலாம் நினைச்சிருக்கேன். அப்புறம் வந்துட்டு எங்க ஊர் சைடுல தொப்பலாங்கான்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த தொப்பலாங்க வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த தாமரை வந்துட்டு மலர்றதுக்கு, அதாவது இது விரியறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி மொட்டா இருக்கும்ல, அப்படி இருக்க மாதிரி இருக்கும். அதை வந்துட்டு கீழே நுனியில புடிச்சு அமுக்கணும்னா வெடிக்கும். அப்படி வெடிக்கிறப்போ ஒரு சில தொப்பலாங்கால சவுண்ட் வரும், ஒரு சில இதுல வராது. அப்படி சவுண்ட் வந்துச்சுன்னா நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நாங்க உடச்சு பார்ப்போம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு கதையா? நம்ம 2 பேருக்கு இதனாலதான் காம்பினேஷன் செட் ஆயிருக்குமோ? உலகத்திலே ஒன்னா நம்பர் மட்டிக்கும் நம்ம தான் போல. நம்ம இல்லப்பா, நீ சைடு கேப்ல என்னையும் சேர்க்கிற. சரி சரி முடிச்சுக்கலாம். சரி மக்களே, இதே மாதிரி வேற ஒரு கதையோட வேற எபிசோட்ல நம்ம மீட் பண்ணலாம். Until then bye, this is RJ Gopi with RJ Nivi. Tata.